உங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவாக பார்க்கலாம். எங்கள் ஊரில் எப்படி நடக்குதுன்ட்டு கொஞ்சம் டிலே தான் ஆச்சு. சண்டே தான் ஃப்ரீயாக இருந்ததுனால சண்டே அன்றைக்கி தான் இப்போ வாய்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலைல எழுந்துச்சி காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டில் வடை பாயசம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டு தெய்வத்துக்கு படைப்பாங்க. வீட்டில் தெய்வத்துக்கு படைக்கிறதுனால வீட்டில் எல்லாத்தையும் வீட்டில் உள்ளார ரெடி பண்ணிவிட்டு வெளியில் அம்மா அடுப்பு பற்ற வச்சாங்க. நாங்கள் பிள்ளையார் பிடிச்சிட்ருக்கோம். நானும் எங்கள் சிஸ்டர்லாவும் பிள்ளையார் பிடிச்சிட்ருக்கோம். 2 சாண பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் அது பிடிச்சிட்ருக்கோம். பக்கத்தில் அம்மாவும் அடுப்பு ஏறி விட்டுட்ருக்காங்க. அம்மா தான் உள்ளார எல்லா வேலையும் முக்கால்வாசி வேலை அம்மா தான் எல்லா வேலையும் அம்மா பார்த்தது தான். அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அது அம்மாவே எப்பவுமே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. அது ஒரு இதுதான் அம்மாவே. சாண பிள்ளையார் 2, மஞ்சள் பிள்ளையார் 1, அருகம்புல், தும்பப்பூவு, பூவு இதெல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிப்போம். இதுதான் பிடிக்கிறது எங்கள் ஊரில். அப்புறம் அரிசி உலக்க வச்சதுனால அம்மா அரிசி போட்டுட்ருக்காங்க. இப்படி தான் எங்களுக்கு அதுக்கு இடையில மாட்டையும் மாட்டை குளிப்பாட்டிட்டோம். குளிக்க வச்சுட்டு இது பண்ணுறாங்க அப்பா. அம்மா பால் பொங்கல் கட்டி பொங்கல்ன்ட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பொங்கலும் நல்லா பொங்கி வருது. எந்த பக்கம் பொங்கி வருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். எந்த பக்கம் பொங்கல் பொங்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எடுத்து பொங்கலில் இறக்கி வச்சுட்டு கரெக்டாக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனவுடனே எல்லாம் சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு இடையிலையே போயிட்டு இந்த வண்டிக்கெல்லாம் பொட்டு வைக்கணுங்கிறதுனால தம்பி போய் பொட்டு வச்சார். அவரை போய்ட்டு மாடு மிரட்டிட்டு வருவாங்க மோளம் அடிச்சுட்டு. அந்த டைமுக்கு தான் கரெக்டாக நாங்களும் படைப்போம். வேலையே முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வண்டிக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். மாடு வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஈவினிங்காக படைப்பாங்க. அது இல்லாத வீட்டு தெய்வத்துக்கும் படைப்போம். மாடு இல்லாதவங்க வீட்டு தெய்வத்துக்கு மட்டும் படைப்பாங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பாப்பா விளக்கேற வச்சுட்டாங்க. சீசன்லாம் அம்மா விளக்கேற்ற சொல்லிட்டாங்க கரெக்டாக. அப்படியே நம்ம காலையிலேருந்து வேலை செஞ்சால் கூட ஈவினிங் அந்த டைமுக்கு பரபரப்பாக இருக்கிற மாரி தான் இருக்கும். கரெக்டான டைம் இருக்கக்குள்ளே இதாக இருக்கும். அப்புறம் எங்கள் பாட்டியும் வந்தாங்க. அந்த வரைக்கும் எங்கள் அம்மா விளக்கேற்றிட்டு எல்லா வேலையும் இது பண்ணிவிட்டு பரிமாறுறாங்க. அந்த பரங்கி இலை இருக்குது பாருங்கள், அதில் தான் இது பொங்கல் வைப்பாங்க. வச்சு தான் சாமிக்கு படைக்கிறது. அப்படி தான் பரங்கிக்காயும் செஞ்சிச்சு அம்மா. அப்படியே எடுத்து அர்ஜென்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சி. அதனால் பரங்கிக்காயும் எடுத்து அப்படியே வைக்கிது சட்டியோட. தம்பி பாருங்கள், தம்பி ஓரம் பறக்கிறதுலாம் எடுத்து வைக்கிறாரு. கரெக்டாக இருப்பார் அவர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக. இப்போ தண்ணி நெருப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஃபயரை ஆஃப் பண்ணலான்ட்டு ஆஃப் பண்ணுறாங்க. பாருங்கள், நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணிவிடுவோம், தம்பி பாருங்கள், தம்பி எல்லாமே பார்த்துருவார் எங்களுக்கு. அப்படி தான் எங்களுக்கு போச்சு. அம்மா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தேவையான 5 வேணும் கொட்டுறது. இது நாங்களும் பித்தளையில் அந்த தட்டில் மோளம் கொட்டுவோம். பொங்கல் மாட்டு பொங்கல் சின்ன வயசுலேருந்து. அதாவது மாட்டு பொங்கல்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பொங்கல் செலிப்ரேஷனாலே எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா வேலையும் பார்க்கணும்ல. ஒரு மாதமாக அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அன்றைக்கி அந்த 3 நாள் வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களாக இருக்கிறத விட்டு இன்னும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் எப்பவுமே இருக்குது. சந்தோஷமாகவே போகுது. தம்பி சிலுவர் தட்டு வச்சுருந்தாரு. அப்புறம் பித்தளை தட்டு கொடுத்தோம். அப்பா வெயிட்டு தூக்க முடியாது, அதிலேருந்து கீழே வச்ச தொட்டு அப்பா அதை வச்சு திரும்ப வெயிட்டு தூக்க முடியாததுனால தம்பி திரும்ப சிலுவர் தட்டே எடுத்துட்டான். அப்புறம் அம்மா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த தட்டு ஆளுக்கு ஒன்று மாட்டை சுற்றி சூடை ஏற்றி காட்டிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அப்பா படைக்கிறாங்க. படைத்த பிறகு மாட்டுக்கு ஒருத்தவங்க சொம்பில் தண்ணி தீர்த்தம், அதில் மாங்கொத்து போட்டுருவாங்க. மாங்கொத்து ஒருத்தவங்க மஞ்சள் குங்குமம் இப்படி தான் செய்கிறது. அம்மா அந்த வாட்டி என்ன பண்ணிடுச்சு, போய் மஞ்சள் குங்குமம்லாம் ஃபஸ்ட்டு விளக்கு சூடம் ஏற்றினோடனே ஃபஸ்ட்டு போய் அம்மா வச்சுட்டு வந்துடுச்சு. ஆளுக்கு ஒன்று ஒருத்தவங்க பெல் அடிப்போம். எல்லாமே ஆளுக்கு ஒன்று சுற்றியே 5 பேர் எல்லாம் ரவுண்டாக வருவோம். அதை பாருங்கள், அம்மா முன்னாடியே போயிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலான்ட்டு வைக்க போயிட்டாங்களாம். மஞ்சள் குங்குமம் மாட்டுக்கு. தம்பியும் சிசிலாவும் மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள். இவனும் போயிட்டு தொட்டு கும்பிடாரு பாருங்கள். தொட்டு கும்பிட்றாரு சாமிக்கு படைக்கிறன்ட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் அப்பா உடைக்கிது. அம்மா பாருங்கள், பொங்கல் மாட்டு பொங்கல்ன்ட்டு அம்மாவும் சொல்லிக்கிட்டே அடிக்குது. ஆயாவும் சேர்ந்து சாமி கும்பிட்றேன். எல்லோரும் இப்படி சேர்ந்து சாமி கும்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொட்டிட்டு இந்த பிரசாதத்தை மாட்டு படைச்சதை மாட்டுக்கு கொடுப்போம். இப்போ எல்லோரும்
வீதி விட்டு விட்றாங்க. சாமி கும்பிட்டதும் ஆயாவும் விட்டு விடுது, தம்பியும் விட்டு விட்டாச்சு. எல்லாருக்கும் வீதி விட்டுட்டு அப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க கிளம்பிட்டோம். ஆயாவையும் வீதி விட்டுட்டாங்க. தம்பி வந்து சாப்பாடு கொடுக்குறான் மாட்டுக்கு. தம்பியும் சிசிலாவும் வந்து மாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. குரல் வந்து அப்படி தான் இருக்கும். உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி இருக்கும். சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால தான். இப்போ தம்பியும் சிசிலாவும் பொங்கல் வைக்கிறாங்க மாட்டுக்கு. வச்சுட்டு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றினெல்லாம் அவுத்துட்டு வீட்டு தெய்வத்தை படைக்கிறதுக்காக தோட்டத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். ஆளுக்கு ஒன்று ஒன்று. எங்கள் வீட்டு குட்டி ஆண்டு பாருங்கள், அது கூட ஒன்று தூக்கிட்டு வருது பாருங்கள். எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து வந்துட்டு உள்ளார வந்து படைக்கிறோம். உள்ளார வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. வடை, பாயசம், அப்பளம், சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். அது இடையில வந்து வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறதுனால அவங்க புடவையும் அந்த மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாம் வச்சு அம்மா இருந்ததுன்னா வைக்க சொல்லிச்சு. புதுசாக இருந்ததுன்னா அதனால சிசிலாம் வந்து இருந்ததுனால வச்சுட்டாங்க. வச்சது சூடம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்றோம். தம்பி வந்து மணி ஆட்டுறாரு. அதுக்கடையில் இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே காலில் விழுந்து எல்லோரும் பொங்கல் காசும் வீட்டில் அம்மா கொடுத்தாங்க, அம்மாவும் அப்பாவும். அப்புறம் தம்பிக்கு வந்து கொடுத்தாரு பொங்கல் காசு. அப்புறம் ஆயாவும் எல்லாருக்கும் வீதி விட்டு விட்டாங்க. இப்படி தான் போச்சு பொங்கல் எங்களுக்கு. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்ன ஊருன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தம்பி பாருங்கள், நின்ன இடத்துலேயே சுற்றி வரான். இப்படி தான் ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். பாருங்கள், விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே யாராவது தூக்கி தான் விடணுமா, அதனால் பண்ணனால அப்பா வந்து தூக்கிச்சு. அப்படி தான் பண்ணுவார். அப்புறம் தம்பி எல்லாம் கீழே வந்து சாமி கும்பிட்றாங்க. ஆயா வந்து வீதி விட்டு வர்றாங்க. வீடியோ எடுக்க ஆடம் இல்லாதனால ஸ்டாண்டை வச்சு தான், அதுவும் அதனால தான் இப்படி கவர் ஆகலை, ஆஃப் சைஸில் கவர் ஆகிருக்கு. இப்படி தான் எங்களுக்கு வந்து போகுது. இப்படி தான் போகுது எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷனு. அப்புறம் அப்பா காலிலையும் வந்து அப்பா அம்மா காலில் வந்து தம்பி ஒய்ஃபும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. விருந்து வாங்கிட்டு காசு வாங்கியாச்சு. அடுத்தது ஆயா காலிலையும் ஆசீர்வாதம். இப்போ மாட்டு பொங்கல்னாலே வந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் தான், அது ஒரு இது தான். நாங்கள் வந்து மாட்டு பொங்கலுக்கு தான் இது பண்ணுவோம். எல்லோரும் கீழே விழுந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொங்கல் காசு வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நானும் தம்பி கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொங்கல் காசு அம்மா கொடுத்தாங்க. பொங்கல்னாலே இப்படி தாங்க இருக்கும். ஹெவி வேலை இருக்குங்க. ஆனால் ஜாலியாக இருக்கும். எல்லாரோடையும் சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்யக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது வந்து தம்பி காசு கொடுக்குறாரு. தம்பி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அப்புறம் என் பொண்ணுக்கும் வந்து தம்பி காசு கொடுக்குறான். அதுவும் வாங்கிக்கிச்சு. இப்படி தான் போச்சு. எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்படி தான் பறைங்க, வடை, பாயசம், அப்பளம் எல்லாம் வச்சு பண்ணோம். பொங்கல் பானை வந்து 3 இருக்கும். பொங்கல் அன்றைக்கி இது பண்ணதும் 2 பாத்திரம் அங்கே இருக்குது. அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு செஞ்ச பாத்திரமும் இருக்குது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஒன்றா. மணி 6 ஆகிடுச்சிங்களா, 6:15 ஆகிடுச்சி. அதனால் வந்து அம்மா வந்து தம்பிக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்றாங்க. அப்புறம் வந்து ஆயாவும் தம்பி ஒய்ஃபும் சாப்பிட்றாங்க. வண்டிக்கெல்லாம் சூட ஏற்றினா அதை எடுக்க முடியல, ஏற்றிட்டாங்க. நான் எடுக்கலை. ஏற்றிட்டு வண்டியில் போய்ட்டு ஒரு ரவுண்டும் போய்ட்டு வந்தாச்சு. தம்பி சைக்கிளில் போய்ட்டு வந்துட்டார். இப்படி தான் போச்சு எங்கள் இப்போ மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ. அடுத்து இது வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, டைம் இல்லை, அதனால தான் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதில் வந்து